Maman, Oui, tu peux me donner un stylo et un feuille? tu veux quoi? Un stylo et un feuille. Non, non, non. Une feuille et un stylo. Exactement. Tiens, Merci. இதே மாதிரி உங்களுக்கு எந்த சொற்களுக்கு ஆ வரும் அல்லது ஈன் வரும் என்று குழப்பமா இருக்குதா? அப்படி குழப்பமா இருக்கிற உங்களுக்கு நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல சொல்லி தரப்போறோம். ஆ எந்த சொற்களுக்கு நாங்க பாவிப்போம், ஈன் எந்த சொற்களுக்கு நாங்க பாவிப்போம்னு சொல்லி இந்த வீடியோல சொல்லி தரப்போம். உங்களுக்கு என்னட்ட பிரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா, குறிப்பா பிரெஞ்சு கதைச்சு பழ விருப்பம்னு சொல்லி சொன்னா என்ற மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, போர்ட் போர்ட்ன்னு சொன்னா கதவு. சரியா? கதவுக்கு நாங்க போர்ட்ன்னு சொல்லுவோம். ஆனா சும்மா போர்ட்ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு ஆண்பாலா இல்ல பெண்பாலான்னு முன்னுக்கு ஆ அல்லது ஈன் போடணும். உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, இது ஆண்பால் சொல்ல பெண்பால் சொல்ல ஆ வருமா ஈன் வருமான்னு சொல்லி அந்த ஆர்டிகளோட சேர்த்து எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு இதுல குழப்பம் இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்பவே கொமெண்ட்ல எழுதாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட குழப்பம் எல்லாம் தீர்ந்த பிறகு கடைசியா நீங்க கொமெண்ட்ல எழுதுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னு சொன்னா கடைசியில ஒரு டிப் சொல்ல போறேன். என்னண்டு இன்னுமே இலகுவா ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த டெக்னிக்ஸ்களையும் விட என்னண்டு ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லாண்டு இலகுவா ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு டிப் சொல்ல போறேன். அதால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆவுக்கும் ஈனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்ப்போம். ஆ என்று சொல்லி சொன்னா நாங்க ஆண்பால் சொற்களுக்கு பாவிக்க வேண்டும். ஈன் என்று சொல்லி சொன்னா பெண் பால் சொற்களுக்கு நாங்க பாவிக்க வேண்டும். மெஸ்குலா ஃபெமினாண்டு இருக்கு. சரியா? இதுல லு லாண்டும் இருக்கு. ஆவுக்கு பதிலா நாங்க லு பாவிக்கலாம் ஆண்பால் சொற்களுக்கு. பெண்பால் சொற்களுக்கு ஈனுக்கு பதிலா நாங்க லா பாவிக்கலாம். ரெண்டுமே ஒரே இதுதான். ஆனா நாங்க பாவிக்கிற இடங்கள் சில வேளை அது வித்தியாசப்படும். ஆனா ஆ பாவிக்கிற சொற்களுக்கு தான் நாங்க கட்டாயம் லூவும் பாவிக்க வேண்டும். அதே மாதிரி ஈன் பாவிக்கிற சொற்களுக்குத்தான் நாங்க லா பாவிக்க வேண்டும். சரி? ஆனா பாவிக்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும். எங்கெங்கயோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பாவிக்கணும். இப்ப வாங்க முதலாவது என்னண்டு அந்த சொற்களை நாங்க கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப எல்லா சொற்களையுமே நாங்க பாடமாக்க இல்லாதானே. ஆ வருமா ஈன் வருமான்னு சொல்லி இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. எதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, கடைசியில ஒரு சொல்லிட கடைசியில என்ற எழுத்து வரும். அது 75% 80% சொற்கள் பெண்பால் சொற்கள் ஃபெமினா. கடைசியில ஒரு சொல் முடியேக்க வரணும். சரியா? இது 75% 80% சொற்கள் பெண்பால் சொற்கள். சரியா? அதுக்கு கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். முதலாவது une table பாருங்க கடைசியில ஏவில முடியுது. சரியா? une chaise கடைசியில ஏவில முடியுது. une pomme une voiture une amie இதெல்லாம் பாருங்க கடைசியில ஏவில முடிஞ்சிருக்கு. நாங்க அதுக்கு ஈன் பாவிக்கிறோம். வடிவா ஒரு விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. கடைசியில ஏவில முடியுது. நாங்க இங்க சேர்க்கிறோம். ஆ இல்லாம சேர்த்தா ஈன் வருது. ரெண்டுக்குமே இஞ்சை வரும் கடைசியில வந்தா இது பெண்பால் சொற்கள். சரியா?
அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா கடைசியில வந்து தே இ ஓ என் தே இ ஓ என் என்று கடைசியில முடியும். சரியா? இது இப்படி கடைசியில முடிஞ்சாலுமே அது வந்து பெண்பாலுக்குரிய சொற்கள் தான். இதுக்கு நீங்க கட்டாயம் ஈன் தான் பாவிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெண்பால் நீங்க ஈன் பாவிக்க போறீங்கன்னு சொன்னா எழுதேக்க ü n ö கடைசியில வருமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதலாவது une natation, une natation, une situation, une situation, une conversation, une conversation, une question, une question, une invitation, une invitation. இதுக்கு எல்லாத்துக்குமே கடைசியில தே இ ஓ என் இது 10வது ரூல்ஸ். இப்படி கடைசியில தே இ ஓ என் முடிஞ்சா அது கட்டாயம் ஃபெமினின் பெண்பால் சொல். அதுக்கு நீங்க என்ன பாவிக்கணும்னு சொன்னா ün. சரியா? அடுத்தது வந்து கடைசியில வந்து என்னென்ன முடியும்னு சொன்னா எஸ் இ ஓ என் எஸ் இ ஓ என் ரெண்டு முடிஞ்சாலுமே எந்த சொற்கள் எஸ் இ ஓ என்ல முடியுதோ அதுவுமே வந்து பெண்பாலுக்குரிய சொற்கள். அதுக்குமே நீங்க வந்து ün தான் பாவிக்கணும். சரியா? une décision, une décision, une télévision, une télévision, une expression, une expression, une passion, une passion, une impression, une impression. இது எல்லாமே கடைசியில எஸ் இ ஓ என். இப்படி பெரும்பாலான சொற்கள் எஸ் இ ஓ என்ல முடிஞ்சா அது பெண்பாலுக்குரிய சொற்கள். அதுக்கு நீங்க கட்டாயம் வந்து ün தான் பாவிக்க வேண்டும். சரியா? அடுத்தது வந்து கடைசியில என்னென்ன முடியும்னு சொன்னா ஆ ஜே எ ஆ ஜே எ இந்த சொற்களை வந்து நீங்க கடைசியில ஏவில முடிகிற சொல்லுக்கு வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி கடைசியில ஆ ஜே ஏவில முடிகிற சொல்லிலையும் வச்சுக்கொள்ளலாம். இதுல வந்து என்னன்னு சொன்னா இதுல பெண்பாலில் இருக்கிற சொற்களும் இருக்கு, ஆண்பாலில் இருக்கிற சொற்களுமே இருக்கு. சரியா? அதுக்குரிய சொற்களை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். une image, une image, une plage, une plage, une page, une page, une cage, une cage, une rage, une rage, une nage, une nage. இப்படியாக ஆ ஜே ஏவில முடிகிறது வந்து பெண்பாலுக்குரிய சொல்லில இருக்கு. இதே வந்து ஆ ஜே ஏவில முடிகிற சொல் வந்து ஆண்பால்லையும் இருக்குது. சரி, இப்ப நீங்க அதை வந்து ஆ வருமா ün வருமான்னு குழப்பக்கூடாது. இப்படியான சொற்களை வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். சரியா? un fromage, un fromage. பிறகு நீங்க une fromage என்று எழுதக்கூடாது. ஃபெமினா இல்ல, இது வந்து masculin ஆண்பால். சரியா? un voyage, un voyage, un garage, un garage, un message, un message, un courage, un courage, un mariage, un
mariage. இது வந்து AGEவில் வந்து ஆண்பாளுக்குரிய சொற்கள். இதுக்கு வந்து நீங்க கட்டாயம் ஆ அல்லது லூ தான் பாவிக்க வேண்டும். சரியா? அடுத்தது வந்து இதுல என்ன நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னா, முக்கியமா ஏவில கடைசியில முடிகிற சொற்களிலேயுமே வந்து ஆண்பால் சொற்கள் மெஸ்குலாவும் இருக்குது. 75% பெண்பாளாக இருந்தாலுமே மீதம் இருக்கிற சில சொற்கள் வந்து ஆண்பாளுக்குள்ளேயும் வரும். சரி, அப்படி சில சொற்கள் வந்து பார்ப்போம். கடைசியில ஏவில முடிகிறதுக்குரிய ஆண்பால் சொற்கள். சரியா? ஆ ப்ராப்ளம், ஆ ப்ராப்ளம், ஆ டெலிஃபோன், ஆ டெலிஃபோன், ஆ musée, à musée, à livre, à livre, à diplôme, à diplôme. பொதுவா இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பெண்பால் சொற்களை என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்குள்ளேயும் இருக்கிற ஆண்பால் சொற்களை பார்த்தோம். இப்ப ஆண்பால் சொற்கள் கட்டாயமா எதுக்கு நாங்க ஆ லூ பாவிக்கணும்? இதுல வந்து பெண்பாலே வராது. எதுக்கு கட்டாயமா ஆ அல்லது லூ பாவிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து les saisons. les saisons சொன்னா காலநிலைகள், பருவ காலநிலைகள் இருக்குத்தானே, கோடை காலம், குளிர்காலம் இருக்குத்தானே, அதுகளுக்கு கட்டாயம் வந்து நாங்க ஆண்பால். சரியா? le printemps, l'été, l'automne, l'hiver என்று உதாரணமாக இப்படித்தான் நாங்க ஆண்பால் சொற்களுக்கு இதை நாங்க இது வந்து கட்டாயமா லூவிலான் வரும். சரியா? அடுத்தது வந்து les jours, கிழமை நாட்கள், le lundi, le mardi, le mercredi என்று 7 நாட்களையுமே வந்து நாங்க ஆண்பாளுக்குரிய இது பாவிச்சுதான் சொல்லுவோம், லு. சரியா? அடுத்தது வந்து les langues என்றா மொழிகள், le français, l'anglais, l'espagnol, le tamil என்று இதுவுமே ஆண்பாளுக்குரிய சொற்கள். அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஃபெமினாவிலான் கட்டாயமா இருக்கிற சொற்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். என்னென்ன கட்டாயமா இதுக்கு ஃபெமினா தான் பாவிக்கணும், பெண்பால் தான் பாவிக்கணும், ஈன் அல்லது லா என்று கொஞ்சம் பார்ப்பேன். முதலாவது வந்து le magasin. சில கடைகளுக்குரிய சொற்களை வந்து நாங்க கட்டாயம் ஃபெமினாக்குரிய ஈன் அல்லது லா பாவிச்சுதான் சொல்லணும். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா, une boulangerie, une boulangerie, une pharmacie, une pharmacie, une pâtisserie, une pâtisserie, une boucherie, une boucherie என்று சில கடைகளை வந்து நாங்க கட்டாயம் பெண்பால் சொல்லத்தான் பாவிக்க வேணும். அதே மாதிரி les émotions, les émotions சொன்ன எங்களுடைய உணர்வுகள், அதுகளையுமே நாங்க வந்து பெண்பாலுக்குரிய சொல்லாத்தான் எடுக்க வேண்டும். la joie, la joie, la tristesse, la tristesse, la peur, la peur, la colère, la colère, la surprise, la surprise. இதெல்லாமே பெண்பாலுக்குரிய சொற்கள், ஈன் அல்லது லா. இவ்வளவுதான். நீங்க இவ்வளவு டெக்னிக்ஸையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல குழப்பமே வராது. இதுக்கு ஆ வருமா அல்லது ஈன் வருமா, லூ வருமா, லா வருமா என்ற குழப்பமே இருக்காது. நீங்க இவ்வளவுக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா முக்காவாசி உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். மீதம் இருக்கிற சொற்களை வந்து நீங்க என்னென்னு படிக்கணும்னு சொன்னா, எப்பவுமே ஒரு சொற்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாம கஷ்டமா இருக்கு, இது ஆண்பாலா பெண்பாலா, ஆ வருமா ஈன் வருமான்னு சொன்னா நீங்க அந்த சொற்களை வந்து அந்த ஆர்டிக்கிளோட ஆ அண்ட ஆ, ஈன் அண்ட ஈன், அதோட சேர்த்தே நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க பார்க்கணும்.
முடிஞ்ச வரை இதை எல்லாத்தையும் இந்த டெக்னிக்ஸை பார்த்து கண்டுபிடிங்க. அப்படி உங்களுக்கு குழப்பமான சொற்கள் இருந்தா நீங்க ஆர்டிக்கிளோட சேர்த்து ஆ அல்லது யூனோட சேர்த்து அதை ஞாபகத்துல வச்சிருங்க. இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன்னு சொன்னா, இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வந்து ஆர்டிகிள் சேர்த்து ஞாபகம் வச்சிருக்க போறீங்கன்னு சொன்னா, அந்தந்த பொருட்களுக்கு மேல எழுதி, இப்ப ஒரு மேசைக்கு மேலேன்னு சொன்னா une table என்று எழுதி வச்சிருங்க. இப்ப ஒரு கதிரைக்கு மேலேன்னு சொன்னா une chaise என்று எழுதி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குமே அது அன்றாடம் பார்க்க ஆர்டிகிள் ஆவா இல்ல யூனான்னு சேர்த்து அதோட சேர்த்து அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். இந்த விளக்கம் உங்களுக்கு முழுமையா விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க இந்த ஆண்பால் பெண்பால் சொற்களுக்கு எதை பாவிக்கணும் என்ற குழப்பம் உங்களுக்கு தீர்ந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன்.